தமிழ் சினிமாவில் தடம் போன்ற நல்ல சினிமாக்களை கொடுத்த மகிழ் திருமேனி, தீரன் அதிகாரம் என்ற தமிழ்நாட்டுக்கு தேவையான சினிமாவை கொடுத்த கெச் வினோத்தின் தளபதி 2 பேருக்கு படமும் புத்தாண்டுக்கு சில விஷயங்கள் தெரிய வரப்போகிறது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தலையோடம் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக போகிறது என்பதும் முடிவாகிவிட்டது. சிங்கிள் ஷாட் வருகிற 27ஆம் தேதி அன்று வெளியாக இருக்க போகிறது. இந்த படத்தோட ரிலீஸுக்கு பிறகு நம் தலையை எப்படி கொண்டாட போகிறோம்னு தெரியல. ஏன்னா தலை 2 வருஷ தாகத்தை நமக்கு குறைக்க போகிறான்னு நினைக்கிறேன். படமும் கடைசியான டெக்னிக் சில விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த படம் பொங்கல் தினமன்று 10ஆம் தேதி 2.5 வருஷம் ஆயிட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சினிமாவை நடிக்காம இருந்து மீண்டும் இவ்வளவு கேப்பு போட்டு ஒரு சினிமாவை கொடுக்கிறார் என்றால் தல ரசிகர்களுக்கு இது ஒரு தல பொங்கலா தான் இருக்க முடியும் என்பதை நான் சொல்கிறேன். அதே போல கெச் வினோத்தின் தளபதி 69வது படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு வெளியாயிருக்கிறது. அது டிசம்பர் 31ஆம் தேதி அன்று வெளியாக போகிறது. இப்படி 2 படங்களும் ஒரு தீவிரமான ஒரு இதுல இருக்கி, ஆனா இந்த 31ஆம் தேதி ஃபர்ஸ்ட் லுக்கு வெளியாக போகிறது. படம் நிச்சயம் 2025 தான் வெளியாகும். அது எல்லாருக்கும் தெரியும். அதோட டேட்டு இன்னும் முடிவாகல. ஆனாலும் தளபதி படத்தோட கெச் வினோத் இணைஞ்சிருக்கிறதுனால நிச்சயம் ஒரு அரசியல் களம் படமாகத்தான் இருக்கக்கூடும் என்பது சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி படமாக இருக்கும் என்று தான் தளபதி சொல்லியிருக்கிறாரு. அரசியல் களம் அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறாரு. அவரை வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு அரசியல் களம் படம் தான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நினைக்கிறார் போல. அதனாலே இந்த படத்தை எடுக்க முடிவு பண்ணியிருக்கிறாரு. இதனால இந்த படத்தோட சில விஷயங்கள் வித்தியாசமாக இருக்க போகிறது. அதுவும் மக்களுக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டிய அளவிற்கு இந்த படம் எனக்கு இருக்க வேண்டும் என்ற முன் நோக்கத்தோட தான், எச்சரிக்கையோட இந்த படம் கெச் வினோத் எடுத்து கொண்டு வருகிறார். கெச் வினோத் பற்றி நமக்கு தெரியும். அவருடைய படங்கள் வலிமையை தவிர்த்து பார்த்தால் எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் கிட் படங்கள். நல்ல சினிமாவை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிறார். வலிமை படமும் அந்த அளவுக்கு மோசமன்றில்லை, ஒரு நல்ல டீசெண்டான படம் தான். இருந்தாலும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் மாபெரும் வெற்றி அடையவில்லை. ஒரு சுமாரான ஒரு வெற்றி கண்ட படம் தான் வலிமை. இருந்தாலும் அவருடைய படங்கள் ஸ்டைலு, லுக்கிங்ஸ் எல்லாமே நல்ல சூப்பராக இருக்கும். மகிழ் திருமேனும் அதில் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. விடாமுயற்சி படத்தையும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு. விடாமுயற்சி படம் ஒரு ஹாலிவுட் ரீமேக்காக இருந்தாலும் படத்துடைய ஹாலிவுட் ஸ்டைலில் நமக்கு அந்த கதை யாருக்கு பொருந்தும் என்று தெரிஞ்சுதான் இந்த படத்தை முடிவு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு படங்கள் எடுப்பதிலும் கதைகளும் உருவாக்குவதிலும் மகிழ் திருமேனி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தடம் போன்ற பல படங்கள் நமக்கு பார்த்திருக்கிறோம். தடம் போன்ற படங்கள் நமக்கு விறுவிறுப்பை கொடுத்த படங்கள். அதுவும் சினிமாவில் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி குறைவாக இருந்து ஃபேமஸ் இல்லாத அளவிற்கு இருந்த அருண் விஜயை தூக்கிவிட்டவர் தான் நம் மகிழ் திருமேனி. அவருக்கு தடம் போன்ற ஒரு படம் வரவில்லை என்றால் அருண் விஜயை நமக்கு இன்னைக்கு பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தடம் சினிமாவை கொடுத்த மகிழ் திருமேனிக்கு விடாமுயற்சி படம் நிச்சயமாக ஒரு தூக்கலாக. இந்த படமும் அவருக்கு சிறு இடைவெளி பிறகுதான் இந்த படம் வந்திருக்கு. அதனால இந்த படத்தை மக்கள் கொண்டாடுவான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இடைவெளிக்கு சினிமா எடுக்காம இருந்தவருக்கு தான் இந்த விடாமுயற்சி படம், அதுவும் ஒரு ரீமேக் படத்தை, அதுவும் ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்க போகிறது. படம் ரொம்ப விறுவிறுப்பாக செல்லும் நினைக்கிறேன். படத்துல உடம்புகளும் இதுகள் நல்ல குறைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த படம் எப்படி இருக்க போறது நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 2 படங்களுமே நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த புத்தாண்டுக்கு நமக்கு கொடுக்க இருக்கிறது என்பதுதான் உங்களுடைய செய்திகளாக நம்ம கொடுக்க இருக்கிறோம். அதனால இந்த 2 படங்களை இன்னைக்கு இந்த புத்தாண்டுக்கு ரசிகர்கள் கொண்டாடும் அளவிற்கு அவர்கள் சிறு அப்டேட்களை கொடுக்குறாங்க. அதை நமக்கு ரசிக்கிறதற்காக ரசிகர்கள் இருக்கிறோம். அதனால் திருப்பி சொல்றோம். இது போன்ற சினிமா செய்திகளை நீங்கள் கேட்பதற்காக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் புதிய சப்ஸ்கிரைப் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு என்ஜாய் பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு.